Assalamu alaikum. Now we are going to see the topic phases of life cycle. Life cycle அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும், அதாவது எல்லா ஆர்கானிசத்துலேயும் வாழ்க்கை சுழற்சி அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்கும். ஒரு ஆர்கானிசம் வந்து பர்த் ஆனதுக்கப்புறமா அதோடைய ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்கும் இல்லையா, அது வளரும், அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறமா அது மெச்சூர் ஆகும், அதுக்கப்புறமா வந்து அது முதிர்ந்த உயிரியாக அது வந்து மாறும் இல்லையா. அது மாதிரி இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் சைக்கிளை 3 டைப்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா ஜுவனைல் ஃபேஸ், அண்ட் செகண்ட் ஒன் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், அண்ட் தேர்ட் ஒன் செனசன் ஃபேஸ். இந்த ஜுவனைல் ஃபேஸ் அப்படிங்கிறது என்னென்னா இளம் நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து ஒரு ஆர்கானிசம் பிறந்ததுல இருந்து அந்த இண்டிவிஜுவல் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட லெவல், அதாவது ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டிக்கு தகுந்த ஒரு லெவலுக்கு வர்றது வரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜுவனைல் ஃபேஸ். அண்ட் செகண்ட் ஒன் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆர் மெச்சூரிட்டி ஃபேஸ். இந்த டைப்பில் வந்து அந்த ஆர்கானிசம், அதால் வந்து ஒரு ஆர்கானிசம் வளர்ந்தது மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா அந்த ஆர்கானிசமால் ரீப்ரொடியூஸ், அதாவது யங் ஒன்ஸை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆர் மெச்சூரிட்டி ஃபேஸ். தி ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் அண்ட் தேர் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ரீச் மெச்சூரிட்டி பீரியட். தென் இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸை வந்து 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சீசனல் ப்ரீடர்ஸ், செகண்ட் ஒன் கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ். சீசனல் ப்ரீடர்ஸ் அப்படிங்கிறது என்ன? சீசன் அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட சீசன், அதாவது பருவ காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த டைமில் இது வந்து சில ஆர்கானிசம், அதாவது சில அனிமல்ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடு மட்டும்தான் வந்து தன்னுடைய யங் ஒன்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சீசனல் ப்ரீடர்ஸ் ரீப்ரொடியூஸ் அட் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் த இயர், சச்சஸ் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ராக்ஸ், லிசார்ட்ஸ், மோஸ்ட் பேர்ட்ஸ், டியர்ஸ் எக்ஸெட்ரா. தென் நெக்ஸ்ட் ஒன் கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ். கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் அப்படிங்கிறது என்ன? அதோடைய செக்ஷுவல் மெச்சூரிட்டி அது ஃபுல்லாக அந்த ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் அந்த அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோடைய யங் ஒன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அதோடைய செக்ஷுவல் மெச்சூரிட்டி முடிகிற வரைக்கும். அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹனிபீஸ், பவுல்ட்ரி, ரேபிட் எக்ஸெட்ரா. இந்த லாஸ்ட் ஒன் ஸ்டேஜ் வந்து என்ன சொல்கிறோன்னா செனசன் ஸ்டேஜ். இது வந்து முதிர்ச்சி அடைந்த நிலை, அதாவது வயதான ஒரு நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செனசன் ஃபேஸ். இந்த ஃபேஸ் வந்து என்ன அப்படின்னா பிகின்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் when degeneration sets in the structure and functioning of the body. அதாவது இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த ஆர்கானிசம் எடுத்துட்டோம்னா அதோடைய உடல் அளவில் வந்து ரொம்ப முதிர்ச்சி அடைந்ததாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தினோஜெனிசிஸ். பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா கன்னி இனப்பெருக்கம், அதாவது development of an egg into a complete individual without fertilization is known as parthenogenesis. இப்போ நம்ம asexual reproduction என்ன பார்த்தோம் அப்படின்னா without the involvement of gametes. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா parthenogenesisல without fertilization. fertilization அப்படிங்கிறது கருவுறுதல், அதாவது ஒரு எக்கானது ஒரு இண்டிவிஜுவலை ப்ரொடியூஸ் டெவலப் பண்ணும், ஆனால் ஃபர்டிலைசேஷன் அங்கே நடக்காது. அதை என்ன சொல்கிறோம்னா parthenogenesis. The first discovered by Charles Burnett in 1745. The parthenogenesis 2 main types. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா natural parthenogenesis and artificial parthenogenesis. First one, natural parthenogenesis. In certain animals, parthenogenesis occurs regularly, constantly and naturally in their life cycle. That is known as natural parthenogenesis. இந்த நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது இந்த பார்த்தினோஜெனிசிஸ். ஓகேவா? தே ஆர் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ், கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். அது முழுமையாகவும் இருக்கும், இன்னொன்று என்ன அப்படின்னா முழுமையற்ற பார்த்தினோஜெனிசிஸும் அங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். தட் இஸ் இதில் இந்த கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிங்கும்போது இதில் வரக்கூடிய ஆர்கானிசம் எல்லாமே ஒன்லி ஃபீமேல்ஸ் மட்டும்தான் இருக்கும், மேல் ஆர்கானிசம்ஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது. தட் is the complete parthenogenesis is the only form of reproduction in certain animals and there is no biparental sexual reproduction. These are no male organisms and so such individuals are represented by females only. ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபர்டிலைசேஷன் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ இங்கே மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருந்தது அப்படின்னா கேமெட்ஸ் ஃபார்மேஷன் உருவாகும். இங்கே வந்து மேல் ஆர்கானிசமே வந்து கிடையாது. தென் செகண்ட் ஒன் இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ், அதாவது முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இதில் என்ன அப்படின்னா நார்மலாக வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும் அந்த அனிமல்ஸில், பார்த்தினோஜெனிசிஸும் அக்கர் ஆகும். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹனிபீஸ். இந்த ஹனிபீஸில் வந்து
3 டைப்ஸாக இருப்பாங்க இல்லையா? குயின் பீஸ் இருக்கும், ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, இன்னொன்று மேல் ஹனிபி இருக்கும். இதில் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா குயின் பீஸ் இதில் அந்த unfertilized eggs develop into drones, that is male. And next one, இப்போ இந்த ஹனி பீஸில் வந்து குயின் பீஸ், இந்த குயின் பீஸில் வந்து என்னென்னா ஃபர்டிலைஸ்ட் எக்ஸும் இருக்கும், அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸும் டெவலப் ஆகும். அதில் தான் 2 எக்ஸும் ஃபார்ம் ஆகிறதுல அந்த ஃபர்டிலைஸ்டு எக்ஸ்லேருந்து டெவலப் ஆகக்கூடியது அப்படின்னா குயின் அண்ட் ஒர்க்கர்ஸ். அண்ட் தென் அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸுங்கிறதுல வந்து டெவலப் இன்டு ட்ரோன்ஸ். தட் இஸ் நெக்ஸ்ட் ஒன் இன் பீடோஜெனட்டிக் பார்த்தினோஜெனிசிஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பீடோகாமி அப்படிங்கிறதுனா யங் இண்டிவிஜுவல்ஸ் வந்து திருப்பி அது வந்து ரீப்ரொடியூஸ் ஆகி அதுவே வந்து அந்த யங் இண்டிவிஜுவல்ஸே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி திருப்பி ஒரு நியூ இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ அது மாதிரி இந்த பீடோஜெனட்டிக் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிங்கிறதுல அதாவது லார்வே அதில் இருக்கக்கூடிய அந்த லார்வாவே திருப்பி இன்னொரு ஜென்ரேஷன் ஆஃப் லார்வா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு லார்வா அது என்ன பண்ணுது அப்படின்னா அடுத்த ஒரு லார்வாவை அதுவே அந்த லார்வாவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது நார்மலாக எப்படி பார்க்கணும்னா லார்வாவுடைய அடுத்த ஸ்டேஜ் பார்க்கும்போது அடல்ட் ஸ்டேஜ் வரும். அதிலேருந்து தான் வந்து ஒவ்வொரு யங் ஒன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இங்கே இந்த பீடோஜெனட்டிக் பார்த்தினோஜெனிசிஸை பொறுத்த வரைக்கும் அந்த லார்வாவே வந்து இன்னொரு நியூ ஜென்ரேஷன் ஆஃப் லார்வா வந்து உருவாகும். ஓகேவா? அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லிவர் ஃப்ளூக். இந்த லிவர் ஃப்ளூக்கில் அவருடைய லைஃப் சைக்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய ஃபார்மேஷன் இருக்கும். அதில் ஒன்று ஸ்டேஜஸ் இருக்கும். அது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்போரோசிஸ் அண்ட் ரேடியல் லார்வை. இந்த ரெண்டுமே வந்து ஒவ்வொன்றுமே அதோடைய லார்வாவை மட்டுமே வந்து உருவாக்குது. தென் நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ். தி அன்ஃபர்டிலைஸ்டு எக் இஸ் இன்டியூஸ்ட் டு டெவலப் இன்டு எ கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் by physical or chemical stimuli. ஆர்டிஃபிஷியல் அப்படின்னால என்ன? செயற்கையாக நடக்கக்கூடியது, அப்படி தானே? அப்படி பார்க்கும்போது இந்த அன்ஃபர்டிலைஸ்டு எக் அதாவது கருவுறாத முட்டை அப்படின்னு சொல்லலாம், ஓவம். சரியா? இதை வந்து ஃபிசிக்கலாகவும் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கெமிக்கலாகவும், அதை கெமிக்கல் ஏதாவது வேதிப் பொருட்களை வச்சு அதை வந்து தூண்டி அதை இண்டிவிஜுவலை வந்து உருவாக்குறதா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ். எக்ஸாம்பிள் அன்னலீட் அண்ட் சீ அர்ச்சின் எக்ஸ். இது மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ் மூலமாக இன்றைக்கி நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் மெயின்லி இன்டு 3 குரூப்ஸ். இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவிபேரஸ், விவிபேரஸ் அண்ட் ஓவோவிவிபேரஸ். அதாவது எப்படி இதை வந்து சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஓவிபேரஸ் அப்படிங்கிறது என்னென்னா முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது. விவிபேரஸ் அப்படிங்கிறது அதாவது கன்று ஈனுபவை அப்படின்னு சொல்லலாம், இல்லை குட்டி ஈனுபவை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓவோவிவிபேரஸ் அப்படிங்கிறது ஓவிபேரஸையும் அந்த விவிபேரஸையும் ஜாயின் பண்ணி வருது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவிபேரஸ். ஓவிபேரஸ் அப்படிங்கிறது எக் லேயிங் அனிமல்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா கோழி வந்து முட்டையிட்டு அந்த முட்டையிலேருந்து தான் வந்து குஞ்சு வரும் இல்லையா? இப்போ அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா the young hatch from eggs laid outside the mother body. எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். இதோட எக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கவர் ஆகுது கால்கேரியஸ் ஷெல்ஸ் வந்து ஹார்டாக இருக்கும். இந்த முட்டையோட ஓடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடினமானதாக இருக்கும். ஆனால் அதே டைமில் இன்வெர்டிபிரேட்ஸ், ஃபிஷஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இதோடைய எக்ஸ் ஆனது இந்த கால்கரி ஷெல் வந்து கவர் பண்ணியிருக்காது. ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னா கவர்ட் பை அ மெம்பரேன், ஒரு தின் மெம்பரேன் வந்து கவர் ஆகிருக்கும். தென் செகண்ட் ஒன் விவிபேரஸ். விவிபேரஸ் அப்படிங்கிறதுனா அனிமல்ஸ் கிவ் ரைஸ் டு யங் ஒன்ஸ். The young ones are born alive after being nourished in the uterus through the placenta. இந்த மாதிரி விவிபேரஸ் அனிமல்ஸ் இதில் வரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே இதில் வந்து பிளசண்டாக இருக்கும். அதாவது இந்த பிளசண்டா மூலமாக தனக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கரு இருக்கு இல்லையா, யங் இண்டிவிஜுவல் வந்து அது அப்படியே அதுலேருந்து எல்லா சத்துக்களையும் தனக்கு தேவையான உணவு எல்லாமே அதுலேருந்து எடுத்துக்கும். இப்போ மெஜாரிட்டி ஆஃப் மேமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் விவிபேரஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் ஓவோவிவிபேரஸ். இந்த ஓவோவிவிபேரஸ் அப்படிங்கிறது 2 வகையாகவே வரும். எப்படின்னா the embryo develops inside the egg and remains in the mother's body until they are ready to hatch. அது மதருடைய பாடிக்குள்ளே தான் இருக்கும். அங்கேருந்து அது வெளியில் வர்றது வரைக்கும் அது உள்ளே இருக்கும். இதே டைமில் அதில் வந்து பிளசண்டல் கனெக்ஷன் வந்து இருக்காது. பிளசண்டா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா
விவிபேரஸில் வந்து அந்த பிளசண்டா மூலமாக அந்த தாய் சேய் இணைப்பு திசுன்னு சொல்லுவோம். அது மூலமாக தான் தனக்கு தேவையான உணவுகள் எல்லாமே எந்த விவிபேரஸ் கீழே வரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே எடுத்துக்கும் இல்லையா. ஆனால் இந்த ஓவோவிவிபேரஸில் மட்டும் விவிபேரஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அந்த embryos have no placental connection with the mother and receive their nourishment from the egg yolkல இருந்தா தனக்கு தேவையான உணவுகள் எல்லாமே எடுத்துக்கும். Ovoviviparity is seen in fishes like shark.